உலகம் முழுவதும் தவழும் எண்ணங்கள், ஒவ்வொரு நொடியிலும் மின்னல் வேகத்தில் பறக்கும் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வரும் தினேஷும் சங்கீதாவும் தங்கள் எதிர்காலத்தை ஒவ்வொரு நாளும் உழைப்பால் கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த இளம் இந்திய தம்பதியினர். சங்கீதா பணிபுரிந்து வரும் அலுவலகத்தில் உடன் பணியாற்றும் ஹன்னா என்ற ஜெர்மானிய தோழி எப்போதும் சங்கீதாவுடன் நெருங்கி பழகு தோழியாக இருக்கிறார். நயமான புன்னகை அவளுடைய முகத்தில் இருந்தாலும் அவள் ஏதோ ஒரு கவலையை சுமந்து கொண்டிருப்பதைப் போலவே சங்கீதாவுக்கு தோன்றியது. ஒருநாள் மதியம் கம்ப்யூட்டர்களின் மெல்லிய ஒலியுடன் அலுவலகம் முழுவதும் வேலைகளில் மூழ்கியிருந்தபோது சங்கீதா மெதுவாக கேட்டாள், ஹன்னா, ஏன் எப்போதும் உன் முகத்தில் ஒரு கவலை தெரியுது? என்ன பிரச்சனையில சிக்கி தவிக்கிற நீ? என்கிட்ட சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை தர முடியுமான்னு யோசிப்பேன் இல்ல? சங்கீதாவின் கேள்வியை தொடர்ந்து ஆழ்ந்த நிசப்தத்தில் மூழ்கிய ஹன்னா, ஆமா சங்கீதா, என் மகன் லியோதான் ஒரு பெரிய மனக்கவலையாக இருக்கான். அவனைப் பற்றிய நினைவுகளே ஒரு பெரும் கவலையாக என்னைச் சூழ்ந்துள்ளது. அவனுக்கு 11 வயசுதான் ஆகுது. இந்த சின்ன வயசுல அவனுக்கே தெரியாம பெரும்பாலும் தவறான நண்பர்களோடே பழகுறத பார்க்க முடியுது. நல்ல பசங்க மட்டும் இல்லாம கெட்ட பழக்கங்களை கொண்ட பசங்க கூடவும் இவன் சகவாசம் வச்சிருக்கான். அவங்களுக்கு மோசமான பழக்கங்கள் இருக்குது. எத்தனை முறை நானும் என்னோட கணவர் ஃபெலிக்ஸும் அவன்கிட்ட பேசி பார்த்துட்டோம். ஆனா அவன் கேட்கவே இல்லை. அவனுடைய எதிர்காலம் கெட்டுப் போயிடுமோன்னு பயமாயிருக்குயூ. சங்கீதா சிரித்தாள் மென்மையாக. ஹன்னா, அந்த அளவுக்கு குழந்தைகளையே தவறானவர்கள்னு சொல்ல முடியுமா? ஹன்னா தலையசைத்தாள். இல்ல, எந்த குழந்தையும் உண்மையில் கெட்டவனா இருக்க முடியாது. ஆனா சில தீய பழக்கங்களில் அவர்கள் சிக்கியுள்ளனர். லியோவோட விளையாடுற ஒரு பையன் ஸ்கூல்ல இன்னொரு பையனோட கடிகாரத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு போயிட்டான். இன்னொரு பையன் போதைப் பொருள் பயன்படுத்துற ஒருவரோட பழகுறான். மற்றொரு பையன் கடையிலிருந்து கடைக்காரருக்கு தெரியாமலே ஒரு பொருளை எடுத்திருக்கான். என்னோட பையன் லியோ அவங்க கூட பழகுவதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குயூ. சங்கீதா அவளுடைய கையை கொஞ்சம் வருடி கொடுத்து ஆறுதல் அளிக்கும் குரலில் சொன்னாள். கவலைப்படாதே ஹன்னா, குழந்தைகள் தடுமாறுவார்கள். ஆனா அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எதுவும் நிரந்தரமல்லையூ. ஆனால் ஹன்னாவின் மனதில் அந்த கவலை பல நாட்களாக தொடர்ந்து தொடலாமல் அது அதிகரித்தும் வந்தது. இதற்கிடையே சங்கீதா இதை பத்தி தன்னோட கணவன் தினேஷிடம் பேசினாள். அதை அமைதியாக கேட்டுவிட்டு தினேஷ் சொன்னான், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு மாமுனிவர் இருக்கிறார். அவர் ஒரு மிக பெரும் ஞானியாவார். சங்கீதா, அவங்க மூவரும் ஹன்னா, ஃபெலிக்ஸ், லியோ மூவரும் அங்கே போனால் அந்த முனிவர் இவர்கள் பிரச்சனையை ஒரே நாளில் சரி செஞ்சிடுவார் என்றான். அடுத்த நாள் சங்கீதா அந்த கருத்தை ஹன்னாவிடம் சொன்னாள். அந்த இரவு ஹன்னா மற்றும் அவள் கணவர் ஃபெலிக்ஸ் இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள். தொடர்ந்து 2-3 நாட்கள் ஆலோசித்த அவர்கள் இறுதியில் ஒரு நம்பிக்கையுடன் அந்த முடிவை எடுத்தார்கள். ஆம், இந்தியாவுக்கு பயணிக்க அவர்கள் முடிவு செய்தார்கள். இந்த பயணம் அவர்களுக்கு ஒரு விடையை தரலாம். அவர்கள் கடற்பரப்பின் மேல் பறக்கும் விமானம் ஒன்றில் தங்கள் பயணத்தை தொடங்கினர். மேகங்கள் வெண்மையாக அடர்ந்து கீழே முடிவில்லா பனி வயல்கள் போல தெரிந்தன. லியோ அவன் முகத்தை விமான ஜன்னலை ஒட்டி வியப்புடன் பார்த்தான். மதுரையில் விமானம் தரையிறங்கியதும் புதிய ஒலிகளும் வாசனைகளும் அவர்களை வரவேற்றன. மலர்ச்சந்தனத்தின் மணமும் இந்திய ஒளியின் வெப்பமும் அவற்றுடன் இணைந்து கொண்டன. மதுரையில் அவர்கள் ஒரியில் ஓய்வு எடுத்தார்கள். அடுத்து மலைப்பாதை வழியாக கொடைக்கானல் அருகே உள்ள தினேஷின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு பசுமை சூழ்ந்த பண்ணைய வீடு, காப்பி வாசனை, வாழையிலைகள் அசையும் சப்தம் எல்லாம் அடங்கிய ஒரு அமைதியான வரவேற்பு கிடைத்தது. அடுத்த நாள் காலை அவர்கள் தங்கள் உண்மையான நோக்கத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினர். அந்த முனிவரை சந்திக்கத்தான் அப்பயணம். வெஸ்டர்ன் ஹாட்ஸ் மலைகளின் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி ஒன்றில் நீண்ட தொலைவுக்குச் சென்ற அந்த வழியில் அவர்கள் நடந்தனர். மரங்களின் அடியில் விழுந்த இலைகள் பாதையில் பரவியிருந்தன. பறவைகள் கண்களுக்கே தென்படாமல் எங்கோ பாடிக்கொண்டிருந்தன. மாசில்லா காற்று தெளிவாக வீச பழமையான நறுமணம் அதில் கலந்திருந்தது. இறுதியில் அவர்கள் ஒரு சிறிய குடிலை அடைந்தனர்.
அங்கே அவர்கள் காணச் சென்றிருந்த முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். மலை போல அசையாத அமைதி அவரது உருவத்தில் தெரிந்தது. அவரது சீடர்கள் அவர்களை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்று தியானத்தை முடித்த பின்னர் சுவாமி பேசுவார் என்று தெரிவித்தனர். ஹன்னாவுக்கு இதயத்திலே பதட்டம், ஆனாலும் ஒரு நம்பிக்கை. இவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற ஆவல் அவளுடைய மனதை ஆக்கிரமித்திருந்தது. நேரம் கரைந்து கொண்டிருந்தது. முனிவர் கண்களைத் திறந்தார். அமைதியான ஒளி அவரது முகத்தில் தெரிந்தது. தினேஷ் தமிழில் விளக்கமாகச் சொன்னான். ஹன்னா, ஃபெலிக்ஸ் அவர்களின் மகனுக்கான கவலை குறித்து அவரிடம் தெளிவாக விவரித்தான். முனிவர் சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு பின்னர் மெதுவாகச் சொன்னார். இந்த குழந்தை தீய குணங்களைக் கொண்ட சில சிறுவர்களிடம் அல்ல, இன்னும் அதிகமான கெட்ட நண்பர்களோட பழகட்டும். அதைத்தான் அவர் கூறினார். பிறகு மீண்டும் கண்களை மூடினார். முனிவரின் பதிலைக் கேட்ட அனைவரும் மௌனமானது மட்டுமல்ல, அதிர்ச்சியில் மூழ்கினர். ஹன்னாவின் கண்களில் நீர் வழிந்தது. அவள் நினைத்தாள், இந்த பதிலை கேட்கவா கடல் கடந்து இவ்வளவு தூரம் வந்தோம்? இதுதானா முனிவரது பதில்? இந்த எண்ணங்கள் அவள் மனதில் ஓட, விரக்தியின் எல்லைக்கே ஹன்னாவும் ஃபெலிக்ஸும் சென்றனர். மகனின் பிரச்சினைக்கு தீர்வு தேடி இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு தொலைவு பயணித்து வந்தது ஒரு வீணான முயற்சியா என ஃபெலிக்ஸ் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் தினேஷ் சங்கீதா தம்பதியினர் மனதுக்குள் புழுங்கினர். மிகுந்த ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பச் செல்ல தயாரான போது முனிவரின் ஒரு சீடர் சொன்னார், கொஞ்சம் காத்திருங்கள், அவர் மீண்டும் பேசுவார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்னர் செல்வதே சரியாக இருக்கும். சில நிமிடங்களில் முனிவர் மீண்டும் கண்களைத் திறந்தார். அப்போது ஹன்னா நடுங்கும் குரலில் கேட்டாள், தீய பழக்கமுள்ள பிள்ளைகளுடன் எங்கள் குழந்தையை எப்படி நாங்கள் பழகவிட முடியும்? இந்த கேள்வியை கேட்ட முனிவர் அமைதியான முகத்துடன் சிரித்தார். எனது தியானத்தில் உங்கள் மகனைப் பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுவிட்டேன். உங்கள் மகன் கெட்ட பழக்கங்களைக் கொண்ட அவர்களால் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டான். அவனுடைய மனம் தெளிவான மனம், அது உறுதியான மனது. அவன் அவர்களின் பழக்கங்களை தன் பழக்கங்களாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு பதிலாக அவர்கள் மனதை மாற்றுவான், அவர்களையும் நல்ல பிள்ளைகளாக மாற்றுவான். கவலைப்படாதீர்கள். ஒரு பள்ளியில் எல்லா குழந்தைகளும் நல்லவர்கள் மாத்திரமாக இருக்க முடியாது. சிலர் தீய பழக்கங்களைக் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் ஒளி என்பது ஒரு தீபத்திலிருந்து பரவலாம் என்பதைப் போல உங்கள் மகன்தான் அந்த தீப ஒளியாக இருக்கிறான். அவனை அந்தச் சூழலில் அப்படியே விட்டுவிடுங்கள். அவனால் பிற பிள்ளைகளுக்கும் நல்லது ஏற்படுமே ஒழிய பிற பிள்ளைகளினால் அவனுக்கு எந்த தீய பழக்கங்களும் தொற்றிக்கொள்ளாது. மற்ற குழந்தைகளின் பெற்றோர்களும் உங்களைப் போல் கவலைப்படுகிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் நல்ல பிள்ளைகளுடன் மட்டுமே பழக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். உங்கள் மகன் அந்த பெற்றோர்களின் கவலையையும் தணிப்பான். அவனை இருள் சூழ்ந்த நிழலிலிருந்து பார்க்க வேண்டாம், பரவி கிடக்கும் ஒளி வெள்ளத்திலிருந்து பாருங்கள். அவனே மற்றவர்களை வெளிச்சத்துக்கு வழி நடத்த பிறந்தவனும் எனச் சொல்லி முடித்தார். மேலும் நான் மிகுந்த உறுதியுடன் சொல்கிறேன், உங்கள் மகனைப் பற்றிய கவலைகளை முற்றிலும் விட்டுவிட்டு அவனுக்கு தேவையானவற்றில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும். பிற எதை பற்றியும் எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவனுடைய எதிர்காலத்தையும் நான் உணர்ந்துள்ளேன் என்றார். அவரது அந்த பதில் மீண்டும் ஒரு அமைதியை உருவாக்கியது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பெரும் பிரச்சினைக்கான தீர்வு தவழ்ந்து கொண்டிருந்தது. ஹன்னாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர், ஆனால் அது கவலையினால் அல்ல, நம்பிக்கை மற்றும் உணர்ச்சி பெருக்கில் இருந்து பெருகியது. பின்னர் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் அவர்கள் அந்த ஆசிரமத்தில் சில மணி நேரம் தங்கி சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். மலையின் காற்று, பசுமையின் அமைதி என எல்லாமே மனதை அமைதிப்படுத்தியது. அதே மகிழ்ச்சியுடன் முனிரை வணங்கிவிட்டு அவர்கள் அங்கிருந்து திரும்பினர். குற்றாலம், வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் என பல இயற்கை சுற்றுலா தலங்களுக்கும் சென்று 2-3 நாட்கள் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு பின்னர் அமெரிக்கா திரும்பினர். அவர்களுடன் லியோவும் இப்போது மகிழ்ச்சியாக அனைத்து இடங்களையும் சுதந்திரமாக ரசித்தான். அமெரிக்காவிற்கு திரும்பும் விமானத்தில் ஹன்னா, ஃபெலிக்ஸ் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தனர்.
மனம் நன்றி உணர்வுகளால் நிறைந்திருந்தது. 1 வருடம் கழித்து சிலிகான் இல் அவர்களது வாழ்க்கை மீண்டும் இயங்கத் தொடங்கியிருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. ஆம், லியோ மாறியிருந்தான். அவன் பள்ளியில் எல்லோருக்கும் அமைதி அளிப்பவனாக எப்போதும் அனைவராலும் அறியப்பட்டான். ஒரு நாள் சில பெரிய பையன்கள் ஒரு புதிய மாணவனை தொந்தரவு செய்ததை லியோ பார்த்தான். ஆசிரியர் வருவதற்கு முன்பே அங்கு வந்திருந்த லியோ அந்த தொந்தரவு செய்த மாணவர்களிடம் மெதுவாகவும் நிதானத்துடனும் பேசினா புதிய மாணவனை பாதுகாத்தான். அவன் பேசியதை கேட்ட மூத்த மாணவர்களும் அங்கிருந்து அமைதியாக திரும்பினர். இது போன்ற அனுபவங்களுக்கு இடையே ஒரு நாள் லியோவின் ஆசிரியர் ஹன்னாவை அழைத்தார். உங்கள் மகன் ஒரு அரிய ஆளுமையாக இருக்கிறான். அவன் தீமைகளை எதிர்த்து சண்டையிடுவதில்லை. மாறாக வெகுவாக பாராட்டுகிறோன். அதற்காக ஒரு விழாவையும் நடத்தவுள்ளோம் என்றார். உடனே ஹன்னாவின் மனது பழைய நினைவுகளை அசை போட்டது. அவன் கெட்ட பழக்கமுள்ளவர்களைக் கூட மீட்டு நல்வழி காட்டி நலன பாதையில் அழைத்துச் செல்வான் என்பதை அந்த முனிவர் எவ்வளவு தெளிவாக அன்று சொன்னார். ஃபெலிக்ஸ் அருகே வந்து மெதுவாகச் சொன்னான். அந்த முனிவர் இதையெல்லாம் முன்பே அறிந்து வைத்திருந்தார் என்பது மிகுந்த ஆச்சரியமளிக்கும் விதத்தில் இருக்கிறது ஹன்னாஹு. அப்போது நீயே கட்டித் தருகிறான். மாலை ஒளி அந்தக் காட்சியில் பொன்னாக விழுகிறது. வெஸ்டர்ன் காட்ஸ் தொலைவில் இருந்தாலும் அதன் ஞானம் இங்கேயே வாழ்ந்தது. ஒரு சிறுவனின் இதயத்தில், ஒரு தாயின் அமைதியில் மற்றும் ஒரு மென்மையான உண்மையில். சில நேரங்களில் உலகை மாற்றும் அசாதாரண ஞானம் நம்முள் இருக்கும் ஒளியை நம்புவதுதான். ஆம், இருளில் இருக்கும் ஒளியை நம்புங்கள். உங்கள் குழந்தைகளும் நல்லவர்களே. அவர்களைத் தோற்றும் தீய பழக்கங்களும் உங்களது இந்த நம்பிக்கையால் தோற்றுப் போகும். நன்றி.